ஸ்டூடெண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன ஹெட்டிங் வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் வெலாசிட்டி அண்டு ஆக்சலரேஷன். ஓகேங்களா? அதாவது இந்த டாபிக் வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து என்ன பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு வீடியோவில் மோஷன்னா என்ன அப்படின்றது பார்த்துருப்போம், அதோட டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் வந்து டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகேங்களா? இப்போ தேர்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். சார் நம்ம எதுக்கு சார் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டினியூவாக நம்ம வந்து பார்த்தா தான், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். டைரெக்டாக நம்ம வந்து தேர்டு வீடியோவுக்கு வரக்கூடாது. அதுலேயும் மெயினாக சொல்லணுன்னா இந்த ஸ்பீடு வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் போகிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி எந்த வீடியோ பார்த்துருக்கணுன்னா வந்து டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி பேஸ்ட் ஆன் வந்து டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதோடைய கான்செப்ட் புரிஞ்சால் தான் இந்த ஸ்பீடு வெலாசிட்டி அண்டு ஆக்சலரேஷன் வந்து புரியும். ஓகே, வாட் இஸ் ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும். வந்து ஸ்பீடுனா என்ன சார் நம்ம வந்து சொல்லுவோம். ஸ்பீடுனா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வந்து வேகமாக போகிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சார் வேகமாக ஓடுறேன் சார், ஃபாஸ்ட்டாக ஓடுறேன் சார் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம். வெலாசிட்டின்றதை நம்ம என்ன சொல்லுவோம். சரி, ஓகே, நம்ம ஸ்பீடாக ஓடுறோம், வேகமாக ஓடுறோம், எல்லாம் ஓகே. வெலாசிட்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு ஸ்பீடாக எந்த டைரெக்ஷனில் வந்து நீ வந்து மோஷனில் வந்து இருக்க அப்படின்றது தான். ஸோ அதே ஸ்பீடு தான், அது அந்த ஸ்பீடு வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் வெலாசிட்டின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, தேர்டு வந்து என்னென்னா வந்து ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அதோடைய கண்டினியூட்டி தான், அந்த வெலாசிட்டியோட கண்டினியூட்டி தான். ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்பீடு, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிறோம் அப்படின்றது ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஃபாஸ்ட்டாக எந்த டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகுன்றது வெலாசிட்டி. தேர்டு ஒன்று வந்து ஆக்சலரேஷன், வந்து அதே ஃபாஸ்ட்டை நீ எவ்வளவு கண்டினியூவாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த டைரெக்ஷனில் எவ்வளோ கண்டினியூவாக வந்து அதோடைய ஸ்பீடை வந்து நீ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற, அதோடைய டைரெக்ஷன் அதாவது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அதை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது கண்டினியூவாக உன்னுடைய ஸ்பீடை அதே டைரெக்ஷனில் நீ வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மீனிங் புரிஞ்சுதா? ஸோ அப்போ இது எல்லாமே யாருடைய பேசிக்னா டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போ திரும்ப சொல்கிறேன், ஸ்பீடுனாலே வந்து இதில் நான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக, ஹவு ஃபாஸ்டான ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவிங்கில் வந்து இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிங்கிறது வந்து த ஸ்பீட் ஆஃப் சம்திங் இன் எ கிவன் டைரெக்ஷன். அந்த ஸ்பீடை வந்து நீ எந்த டைரெக்ஷனில் வந்து நீ கண்டினியூவாக வந்து அதோடைய ஸ்பீடு வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெலாசிட்டி. ஓகே, அதை ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த ஸ்பீடு பாருங்களேன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு ஃபாஸ்டான ஆப்ஜெக்ட் இன் மூவிங். சரி, ஓகே, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, த கார் வாஸ் ட்ராவலிங் அட் எவ்வளோ வந்து 30 மீட்டர் பை செகண்ட். அந்த கார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து போயிருக்குன்னா வந்து 30 மீட்டர்ஸ் பர் செகண்டில் வந்து அந்த கார் வந்து ட்ராவல் ஆகிருக்கு, அதோடைய ஸ்பீடு வந்து. நெக்ஸ்ட் ஒன்று வந்து அதோடைய வெலாசிட்டி சொல்லணுன்னா அது என்ன சொல்லலாம், வந்து அந்த கார் வந்து ஓகே இவ்வளோ ஸ்பீடில் வந்து போகுது, எந்த டைரெக்ஷனில் வந்து போகுது அதை எப்படி சொல்லணும்னா அதே ஃபார்மேட்லேயே த கார் வாஸ் ட்ராவலிங் அட் 30 மீட்டர் பர் செகண்ட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லாங்களா. ஈஸ்ட் சைடில் 30 மீட்டர் பர் செகண்டில் வந்து அந்த கார் வந்து ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்கு, ஆர் வெஸ்ட்டில் வந்து போயிட்டுருக்கு, ஆர் நார்த்தில் போகுது, ஆர் சவுத்தில் வந்து போகுது. ஸோ அதோடைய டைரெக்ஷனும் வந்து சேர்த்து சொன்னால் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெலாசிட்டி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆக்சலரேஷன். ஓகே, அப்போ அந்த டைரெக்ஷன் இப்போ வந்து அதே ஒரே எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா இந்த கார் வந்து 30 மீட்டர் பர் செகண்டில் வந்து ஈஸ்ட்டில் வந்து ட்ராவல் ஆகுது, அதே ஈஸ்ட்டில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதே ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுதா, அதே ஸ்பீடு அதாவது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ஆர் டிக்ரீஸ் ஆகிருக்கா, ஆர் டைரெக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கா. ஸோ இதை இண்டிகேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து ஆக்சலரேஷன். என்ன சொல்கிறோம், ஆக்சலரேஷன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் சார் வந்து கான்செப்ட். நம்ம டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வாட் இஸ் ஸ்பீடு, வாட் இஸ் வெலாசிட்டி, வாட் இஸ் ஆக்சலரேஷன், அதோடைய கான்செப்ட் வந்து தெரியணும். கான்செப்ட் தெரிஞ்சால் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பிறகு நம்ம வந்து புக்கை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்பீடு. நம்ம இப்போ தான் சொன்னோம், ஸ்பீடுனாலே சிம்பிளாக நம்ம தான் என்ன சொல்லலாம் வந்து சிம்பிளி வந்து ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பர் செகண்டு. ஸ்பீடுனாலே வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பர் செகண்டு, அதாவது ஒரு செகண்டில் வந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து ஸ்பீடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆர் இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா இதே வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு வந்து சொல்லலாம். ஆர் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பர் செகண்ட், ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த செகண்ட். ஓகேங்களா?
ஸோ அப்போ எதுக்காக நான் சொன்ன முன்னாடி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ ஸ்பீடுனாலே யாரை கம்பேர் பண்ணுறாங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் கூட வந்து எடுத்துக்கிறாங்க. ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பர் செகண்ட். ஆர் வந்து என்ன சொன்னோம் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்ன சொன்னோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதான் சார் ஸ்டேட்மெண்ட். அப்போ வாட் இஸ் கால்டு ஸ்பீடுன்னு கேட்டால் என்ன சொல்லலாம் நீங்கள் வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஆர் என்ன சொல்லலாம் வந்து ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பர் செகண்ட். 1 செகண்டில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கோ அதுதான் சார் அதோடைய ஸ்பீடு. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். எப்படி சொல்லியிருக்காங்க, ஸ்பீட் இஸ் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம். இது எதுக்குன்னா டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன கிடையாது, இட் இஸ் ஏ ஒன்லி ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் கிடையாது. ஏன்னா வந்து அது எந்த டைரெக்ஷனில் எப்படி போகுது, டைரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான். ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறோன்னா, நல்லா நோட் பண்ணுங்கள், 20 மீட்டர் பர் செகண்ட், ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இண்டிகேட் பண்ணுறோம். யூனிட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஸ்பீடுனாலே த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பர் செகண்ட், இட் இஸ் கால்டு ஸ்பீடு. ஸோ இட் இஸ் வந்து என்ன குவான்டிட்டி, இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டி மீன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட், மேக்னிடியூட் மீன்ஸ் ஒன்லி நம்பர்ஸ். ஓகேங்களா, நம்பர்ஸ் வரும்போது கம்பல்சரி அதோடைய யூனிட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபிசிக்ஸில் பொறுத்தளவுக்கு யூனிட்ஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் சார் வந்து ஸ்பீடு. புரிஞ்சுதா ஸ்பீடு? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டியை நம்ம என்ன சொல்லலாம்னா அதுக்கு ஆப்போசிட் சார். அப்போ வெலாசிட்டினாலே வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து த டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பர் செகண்ட், த டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பர் செகண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். எதில் நான் வந்து மென்ஷன் பண்ணணும், ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன். ஏன்னா வந்து வெலாசிட்டினாலே கம்பல்சரி வந்து அதுக்கு என்ன இருக்குன்னா வந்து டைரெக்ஷன் வந்து இருக்குது. வெலாசிட்டினால என்ன இருக்குன்னு சொன்னேன், டைரெக்ஷன் வந்து இருக்குது. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பர் செகண்ட் இன் எ ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன், இன் எ ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன். அந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து வெலாசிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வெலாசிட்டினாலே நம்ம முன்னாடி என்ன பார்த்துட்டோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே கம்பல்சரி இந்த டைரெக்ஷனில் தான் போகணும். அந்த பொசிஷன், இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன்லாம் வந்து பார்த்துருப்போம். அந்த பர்டிகுலர் டைரெக்ஷன். அப்போ டைரெக்ஷன்னாலே அந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் எவ்வளோ வந்து ஸ்பீடு வந்து போகுது. அப்போ ஸ்பீடுனாலே மேக்னிடியூடு. ஓகேங்களா, ஸோ அப்போ இது இட் இஸ் ஏ வந்து வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி மீன்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். மேக்னிடியூட் மீன்ஸ் நம்பர், டைரெக்ஷன் மீன்ஸ் வந்து ஆரோ மார்க், எந்த டைரெக்ஷன், ஈஸ்ட்டு ஆர் வெஸ்ட்டு ஆர் ரைட் ஆர் லெஃப்ட்டு, அப் ஆர் டவுனு. ஸோ இது மாதிரி இந்த டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து வெலாசிட்டி. ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய ஸ்பீடு 20 மீட்டர் பர் செகண்ட் டு த ரைட்டு. டு த ரைட், எந்த சைடு போகுது, 20 மீட்டர் பர் செகண்டில் வந்து போகுது. ஆனால் எந்த டைரெக்ஷனில் போகுது, ரைட் சைடு வந்து போகுது, ஆர் லெஃப்ட் சைடு, ஆர் ஈஸ்ட்டு, ஆர் வெஸ்ட்டு, ஆர் சவுத்து, நார்த், இது மாதிரி டைரெக்ஷன், ஏதாவது ஒரு டைரெக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ணணும். ஸோ இதுதான் சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. புரிஞ்சுதுங்களா? இதுதான் கான்செப்ட். என்ன ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, பேசிக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹையர் கிளாஸ் நீங்கள் 10th போனாலும் சரி, 11th போனாலும் சரி, 12th போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் இந்த கான்செப்ட் இதுதான் சார், ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி. ஸ்பீடுனாலே வந்து என்ன சொன்னாங்க வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், வெலாசிட்டினாலே வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆர் என்ன சொல்லலாம், ஸ்பீடுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் வந்து த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பர் செகண்ட். இதில் வந்து த டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பர் செகண்ட் என்ன சொன்னாங்க வந்து ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன். ஓகேங்களா, it is a speed is a என்ன quantity, it is a scalar quantity, displacement is a vector quantity. Scalar quantity means வந்து only magnitude, vector quantity means வந்து magnitude and direction. என்ன சார் திரும்ப சொன்னதே சொல்கிறீங்க, கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுங்கள். வீடியோ வந்து கிளியராக நீங்கள் வந்து பார்த்தாலே படிக்கணுன்றது வந்து கிடையாது. ஓகேவா? ஓகே, இதை நான் கம்பேர் பண்ணி என்ன பண்ணியிருந்தேன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன பார்த்தோமோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். வாட் இஸ் ஸ்பீடு, ஸ்பீடுனாலே வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். இப்போ ஈஸியாக புரியும் பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ வாட் இஸ் வெலாசிட்டி, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஸ்பீட் இஸ் என்ன குவான்டிட்டி, இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி. இட் கேன் நெவர் பி நெகட்டிவ் ஆர் ஜீரோ. ஸ்பீடுக்கு வந்து கண்டிப்பாக என்ன கிடையாது, நெவர் பி நெகட்டிவ் ஆர் வந்து ஜீரோ. அதே மாதிரி இதுக்கு வெலாசிட்டிக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து இட் கேன் பி நெகட்டிவ், ஜீரோ ஆர் பாசிட்டிவ். இட் கேன் பி நெகட்டிவ் ஆர் வந்து ஜீரோ ஆர் பாசிட்டிவ்.
நெக்ஸ்ட்டு ஸ்பீட் இஸ் வெலாசிட்டி வித்தவுட் டைரெக்ஷன். கண்டிப்பாக சொன்னேன் இல்லைங்களா, ஸ்பீடுக்கு வந்து என்ன கிடையாது, வந்து டைரெக்ஷன் வந்து கிடையாது. ஆனால் வெலாசிட்டி இஸ் டைரக்டட் ஸ்பீட். வெலாசிட்டி கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் தான் வந்து அதோடைய டைரெக்ஷன், பர்டிகுலர் டைரெக்ஷனில் தான் அதோடைய ஸ்பீடே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட்டு, ஸ்பீடு மே ஆர் மே நாட் பி ஈக்குவல் டு வெலாசிட்டி. ஸ்பீடு வந்து அதோடைய வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கலாம் ஆர் ஈக்குவல் இல்லாமல் இருக்கலாம். மே ஆர் மே நாட் பி ஈக்குவல். ஆனால் இதில் வெலாசிட்டியில் பாருங்கள், எ பாடி மே பொசஸ் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி பட் சேம் ஸ்பீடு. ஆனால் சேம் ஸ்பீடில் வந்து என்ன இருக்குன்னா வந்து டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியை வந்து அதை ரீச் பண்ணும். தட் இஸ் வெலாசிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சார் வந்து ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எஸ்ஐ யூனிட்டா இதில் மெயினாக வந்து நோட் பண்ணுன்னா வந்து எஸ்ஐ யூனிட்டு. இந்த எஸ்ஐ யூனிட் எப்படி சார் எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட் என்ன சார்? ஸ்பீடுனாலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு தானே இருக்குது. ஸ்பீடு ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தோம் வந்து டிஸ்டன்ஸ் பை டைமு. ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லணும், டின்னு வந்து எடுத்துக்கலாமா, டைமை டீன்னு வந்து எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் எதில் சார் மெஷர் பண்ணுவோம்? நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம்ல லாஸ்ட் வீடியோவில், டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட்டு மீட்டர், டைமோட எஸ்ஐ யூனிட் செகண்ட். அப்போ மீட்டர் பர் செகண்ட். ஆர் இதான் வந்து எதோட இது வந்து ஸ்பீடோட இது. இப்படியும் எழுதலாம். ஆர் வந்து இங்கே கீழே இருக்கிறது மேலே வரும்போது என்னவா வரும், மைனஸ். ஸோ அப்போ மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறோமா இங்கே? ஓகேவா? அப்போ ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட்டு மீட்டர் பர் செகண்ட், டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட்டு மீட்டர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதில் பாருங்கள், இதே மாதிரியே சேம் வந்து வெலாசிட்டிக்கு வந்து எழுதுங்க பார்ப்போம். வெலாசிட்டி ஈக்குவல் டு வெலாசிட்டியோட இது வந்து என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஓகே. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எதில் சொல்கிறோம், எஸ்ன்ற சிம்பிளில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். டைமை வந்து எதில் மெஷர் பண்ணுறோம், டி. சார் ஏன் சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஸ்பீடுக்கு டி யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் வேரியேஷனாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், எஸ்ஸு. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்துருக்குறோம், மீட்டர். டைமோட எஸ்ஐ யூனிட்டு செகண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், வெலாசிட்டி ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட். ஆர் வந்து என்ன எழுதலாம், இது மேலே போகும்போது மைனஸ். ஸோ அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு மீட்டர் செகண்ட் -1 எழுதலாங்களா? ஸோ இதுதான் எஸ்ஐ யூனிட். எப்போவுமே எஸ்ஐ யூனிட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து மக்கப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? யூனிட்டை பொறுத்தளவுக்கு மக்கப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இதை நான் செகண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஸ்பீடுனாலே வந்து அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகுது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அது வெலாசிட்டி மீன்ஸ் வந்து எந்த டைரெக்ஷன், அதோடைய ஸ்பீடு எந்த டைரெக்ஷனில் வந்து இருக்குது. புரிஞ்சுக்குதா? ஸோ அப்போ இதுதான் சார் வந்து ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக், இதோடைய கண்டினியூட்டி என்ன சொன்னோம் வந்து ஆக்சலரேஷன். அதோடைய ஸ்பீடை அதே டைரெக்ஷனில் எவ்வளோ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறோமா டிக்ரீஸ் பண்ணுறோமா. ஸோ அது நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆக்சலரேஷன். வாட் இஸ் த ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன்னாலே வந்து ஆக்சலரேஷன் இஸ் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன். ஆக்சலரேஷன்னாலே வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. யாரோடைய கண்டினியூட்டி சார் இது வந்து ஆக்சலரேஷன், வெலாசிட்டியோட கண்டினியூட்டி. ஸோ அப்போ ஆக்சலரேஷனாலே வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அந்த பர்டிகுலர் டைரெக்ஷனில் நீ வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடை வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணுறியோ தட் இஸ் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் ஸ்பெசிஃபிக் டைரக்டர். ஏன்னா வெலாசிட்டினாலே பர்டிகுலர் அது டைரெக்ஷன் கம்பல்சரி இருக்கும். வெலாசிட்டினாலே டைரெக்ஷன் இல்லாமல் கிடையாது. ஓகே. இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா வெலாசிட்டி வந்தாலே வெலாசிட்டிக்கு என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டினாலே என்ன சொல்லுவோம், போத் மேக்னிடியூட் அண்டு டைரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நம்ம ஆக்சலரேஷன்னா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். எனி சேஞ்சஸ் இந்த வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டியில் கண்டினியூவாக நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும். சார் அது அப்பா டவுனா, இன்க்ரீஸிங்கா, டிக்ரீஸிங்கா, வேறு என்ன சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வந்து சொல்லிகிட்டே. ஸோ அதை வந்து கண்டினியூவாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து அக்சலரேஷன். அதாவது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வெலாசிட்டினாலே அதோடைய வந்து எனி சேஞ்சஸ் அதோடைய வெலாசிட்டியில், அதாவது மேக்னிடியூடு அண்டு டைரெக்ஷனில் வந்து நம்ம வந்து கண்டினியூவாக சேஞ்சஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த சேஞ்சஸ் கொடுத்துட்டு இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லலாம். என்னென்னா நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு வந்து பைக்லேயோ சைக்கிள்லேயோ வரோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடை வந்து கொடுக்குறோம், அந்தளவுக்கு ஸ்பீடை கொடுக்கும்போது அந்த சைக்கிள் வந்து என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் இருக்கும். ஆர் வந்து அந்த டூ வீலர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் இருக்கும். அதே மாதிரி எந்த டைரெக்ஷன் கண்டிப்பாக நம்ம வந்து ரைட் சைடு திரும்புறோமா லெஃப்ட் சைடு திரும்பணும், அந்த டைரெக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ணுவோம். தட் இஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெலாசிட்டியை வந்து
கண்டினியூவாக நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லலாம் ஆக்சலரேஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன்னா வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் வந்து என்ன சொல்லலாம் வந்து நம்ம இதுக்கு என்ன சொன்னோம், இதே இதில் ஒரே நிமிஷம், இதுக்கு நம்ம என்ன சொன்னோம், இதே ஸ்டேட்மெண்ட்டை வேணால் கம்பேர் பண்ணலாம். ஸ்பீடுனாலே வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பர் செகண்ட்னு சொன்னோம். நெக்ஸ்ட் ஒன்று இதுக்கு வந்து த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பர் செகண்ட் இன் ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன். ஸோ இதுக்கே நம்ம என்ன சொன்னால் வந்து இப்போ நம்ம ஆக்சலரேஷனுக்கு என்ன சொன்னால் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வேணாம், இது கொஞ்சம் அந்த அளவுக்கு மாற்றி சொன்னால் சரியாக இருக்காது. இருந்தாலும் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷனை வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆர் வந்து இதே ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம சொல்லணும்னா வந்து த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் யூனிட் டைம்னு கூட சொல்லலாம். த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் யூனிட் டைம் ஆர் ஃபார் செகண்ட். த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதை திரும்ப எடுத்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் எப்படினாலும் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். அப்போ ஆக்சலரேஷன்னா என்ன சொன்னால் வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன் ஆர் வந்து என்ன சொன்னால் வந்து த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பர் யூனிட் டைம் ஆர் பர் பர் செகண்ட் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சலரேஷன். இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்களேன். உங்களுக்கு ஆக்சலரேஷன் ஈஸியாக வந்து புரிஞ்சதுக்காக ஐ ஆம் ஆக்சலரேட்டிங் பிகாஸ் ஐ ஆம் ஸ்பீடிங் அப். நான் அக்சலரேட் பண்ணப்படுறதுனால நான் என்னுடைய ஸ்பீடு வந்து என்னவாகுது, இன்க்ரீஸிங் ஆகுது. அது இன்னொரு செகண்ட் இமேஜஸில் வந்து பாருங்கள். ஐ ஆம் அக்சலரேட்டிங், நான் அக்சலரேட் பண்ணப்படுறேன். பிகாஸ் ஐ ஆம் ஸ்லோவிங் டவுன், நான் வந்து ஸ்லோவாகிறேன். நான் அக்சலரேட் பண்ணுறதுனால என்னுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அதே டைமில் நான் அக்சலரேட் பண்ணுறதுனால என்னுடைய ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது. நான் அப் ஆகிறேன், டவுன் ஆகிறேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்களேன். ஐ ஆம் அக்சலரேட்டிங் பிகாஸ் ஐ ஆம் சேஞ்சிங் இன் டைரெக்ஷன். நான் அக்சலரேட் பண்ணப்படுறதுனால என்னுடைய டைரெக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத வந்து இந்த இமேஜில் வந்து கொடுத்துருப்பேன். கொஞ்சம் கிளியராக இமேஜஸ் பாருங்கள், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேசிக் வந்து புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதுக்காக இந்த இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். அக்சலரேட்டிங். ஓகேங்களா? அக்சலரேஷன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதில் பாருங்கள். இதுவும் வந்து அதோடைய அக்சலரேஷனுக்கு தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதோடைய ஸ்பீடு நார்மலாக வந்து போகுது. அது போக அதோடைய அக்சலரேட்டிங் கொடுக்க என்னவாகுதுன்னா வந்து அதோடைய காரோடைய வந்து ஸ்பீடு செகண்ட் இமேஜஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு இமேஜஸில் வந்து ஸ்லோவாகுது. ஸோ ஐ ஆம் அக்சலரேட்டிங், என்ன பண்ணுறேன் நான் வந்து என்னுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸிங். ஐ ஆம் அக்சலரேட்டிங், மை ஸ்பீடு வந்து டிக்ரீஸிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் சார் வந்து கான்செப்ட். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரோடைய இது வந்து அக்சலரேஷன் அப்படின்னா என்ன, அக்சலரேஷனுக்கு தான் நிறையா கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், கீழே வர மேலே டாப்லேருந்து டவுனில் வர அதோடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸிங் ஆகுது பாருங்கள். ஸோ கண்டினியூவாக அதோடைய டைரெக்ஷனில் அதோடைய ஸ்பீடை அதோடைய வெலாசிட்டியை வந்து கண்டினியூவாக என்ன பண்ணுது வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே வருது. தட் இஸ் அக்சலரேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இது கண்டினியூவாக அக்சலரேஷன் தான். இது மாதிரி நிறைய இமேஜஸ் நிறையா புரிஞ்சிக்கலாம். நம்ம நிறைய யூடியூப்பில் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து நிறைய பார்க்கும்போது நமக்கு அதில் என்ன கான்செப்ட், ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஆக்சலரேஷனா என்ன, ஒன்றுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக தான். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட்டு. வாட் இஸ் ஸ்பீடு, வாட் இஸ் வெலாசிட்டி, வாட் இஸ் ஆக்சலரேஷன். வாட் இஸ் ஸ்பீடுனாலே வந்து த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். வாட் இஸ் வெலாசிட்டி, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். வாட் இஸ் ஆக்சலரேஷன், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ இதான் சார் வந்து கான்செப்ட். கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே.